முதல்ல நம்ம அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல அந்த பேன் காஞ்ச உடனே அதுல 1 ஸ்பூன் நெய் ஊத்துறோம். நெய் ஊத்திட்டு இப்ப கடுகு வெந்தயம் ரெண்டையும் போடுறோம். இந்த நல்ல கடுகு வெடிச்ச பிறகு வெந்தயமும் சிவந்த பிறகு கருவேப்பிலை அதுல கொட்டுங்க. கருவேப்பிலையை போட்டு அது கொஞ்சம் சிவந்ததும் நம்ம அந்த கருவேப்பிலை மேல காஞ்ச சுண்டைக்காய், அதாவது உப்பு போட்டு ஊற வச்சு உப்புல காய வச்ச சுண்டைக்காய் கடையில வைக்கும். அந்த சுண்டைக்காயை நம்ம அந்த நெய்யில போட்டு நல்ல வறுக்கிறோம். எப்படி வறுக்கிறோம் அப்படின்னா, அதாவது நல்ல பொன்னிறமா செவக்கிற வரைக்கும் அதை நம்ம வறுக்கணும். இந்த சுண்டைக்காய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மருந்து பொருள். நம்ம சாப்பாட்டுல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து பொருள் தான் இந்த சுண்டைக்காய்ங்கிறது. இதை வந்து கடையில விற்பாங்க. உப்புல ஊற போட்டு காய வச்சு அதை வந்து பாக்கெட் போட்டு விற்பாங்க. இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு தட்டுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், தேங்காய், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு, சீரகம், வெந்தயம், மல்லி அதாவது தனியா ஒரு 4 மிளகாய் வத்தல், இதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் மிக்சியில போட்டு நம்ம அரைக்க போறோம். தக்காளி எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வந்து போட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. அதனால தக்காளி நம்ம யூஸ் பண்றோம். பொதுவா வந்து சுண்டைக்காய் வத்த குழம்பு அப்படின்னா மிளகு போட்டு என்ன பண்ணுவாங்க, இடிச்சு அதை வந்து தயார் பண்ணுவாங்க. நாம வந்து இதை வந்து அரைச்சு விட்டு சுண்டைக்காய் வத்த குழம்பு பண்றோம். இதுவும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அது கொஞ்சம் லேசா கருகினாலும் பரவாயில்ல, டேஸ்டா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம அந்த மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காய், பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்ல குழைய அரைச்சு வச்சிருக்கோம் மிக்சியில போட்டு. அதை வந்து இந்த சுண்டைக்காயில, வறுத்த சுண்டைக்காயில அப்படியே நம்ம சேர்க்கிறோம். இதை போட்டு நல்லா வதக்குறோம். திருப்பி ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு சிறிதளவு மஞ்சள் தூள் நம்ம இதுல சேர்க்கிறோம். கொஞ்சம் சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பெருங்காயம் வாசனையாகவும் இருக்கும், சமையலுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்ல இதை வந்து கிளறி விடுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து என்ன பண்ணிருக்கோம், கரைச்சி வச்சிருக்கோம். புளி கரைச்சி வச்சிருக்கோம். அந்த புளி கரைசல இதுல கொட்டணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதை வந்து நம்ம புளியை அதுல கொட்டணும். புளியை அதுல இந்த புளி தண்ணியை ஊத்திட்டு நல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கரைசல் புளி எல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவையில்லை. இதே சுண்டைக்காய் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அதாவது உப்பு பச்சை மிளகாயில ஊற போட்ட சுண்டைக்காய் எண்ணெயில போட்டு ஒடிச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பாருங்க. இந்த சுண்டைக்காய், அரைச்சு விட்ட சுண்டைக்காய் வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. சுட சுட சாத்துல இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும்.